எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ, என்ன அது? கூலோய், ஓ, நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல் இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters vacuum, but the mastic are நிரப்பும். பஸ்ஸா, the voice of the man feel whatever. சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். They're doing nice in the package. But they're in friends doing this. Don't feel afraid of me. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம ஸ்கேவ் பார்க்க வேண்டும். நாங்கள் ஸ்பிரெட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அது நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். சுவைய சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. கூரே கேக்ஸ், எனக்கு அவை பிடிக்கும். இதோட தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ, இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா, இத பாருங்கள். என்னமா கிளீனியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ, மெனுவில் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம். ஓ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்க. வாவ், நல்ல தேர்வு பென். உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும். இப்போது அவற்றை செய்யவில்லை. எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை. நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்துல இருந்து எடுத்தேன். அதை பிளெண்டரில் ஊற்றுங்கள். இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது. Ice cream as your word words that stare at wonder ice cream the Google free bower suba. சரி, நான் ஏதோ மறந்துட்டேன். ஓ சரி, நான் சில டாஸா பால் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அச்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள். இது ருசியாக இருக்கும். மேலும் கிவி சேர்க்கவும். நிச்சயமாக கிவியை நறுக்கி 3 முறை துருவவும். அப்படியே. இப்போது நாங்கள் ஒரு கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம். இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது. குச்சிகளை கலக்க வேண்டும். டாடா, வாவ் பாட்டி, நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இது மிகவும் குளிராக உள்ளது, எனவே அதில் எல்லாம் உறையும். கொஞ்சம் பாலை ஊற்றவும். இப்போது கொஞ்சம் பாண்டா. இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும். இது ஒரு சிறந்த பானம். முழு பாட்டிலும் போதும். சுவையாக இருக்கிறது. அதை அப்படியே ஊற்றுங்கள். இப்போது மினி ஓரியோஸ்
சேர்ப்போம். இது மிகவும் சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு. பென் பைத்தியம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் 2 கத்திகளால் ஒன்னா கலக்கணும். ஓ ஆம், அப்படியே. சரி, 10 ஸ்டாண்டு பாருங்க. ஓ வாவ், எவ்வளவு குளிர். செஃப், பார்ட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஆனா நானும் இன்னும் எதுவும் பண்ணல. நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது? ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா? நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடமிருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஹே வணக்கம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். சரி, இது தயாராகிவிடும். இதோ உங்களுக்கு. இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் பெருக்கு காட்ட முடியுமா அப்படின்னு ஆசைப்படுகிறேன். பை பை, என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம். எனக்கு எல்லாம் தயார். செஃப், நீங்களும் முடித்து விட்டீர்களா? கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதமுள்ளது. நிறைய ஸ்ட்ராபெரி சிரப், ப்ளூபெரிகளையும் வைக்கலாம். இது ஐஸ்கிரீமுடன் நல்லா பொருந்தும். எல்லாம் தயார். சரி, படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல். சரி செஃப், நானும் எல்லாம் தயார். நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்டு நேரம் வந்துவிட்டது. இதை முயற்சிப்போம். வாவ், எல்லாமே சுவையா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன். சுவையை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு சுவையா பெரி சுவை பண்ண ஓரியோ கிரன்ச் அருமையாக உள்ளது. சிப்பது பாட்டின் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஓ, குளிர்ச்சியா இருக்கிறது. இது தர்பூசணியை போல தெரிகிறது. ஆனால் ஸ்ட்ராபெரி சுவையாக உள்ளது. ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் குளிர்ந்து இருக்கிறது. சரி, மீதம் உள்ளது இதுவே. இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் தெரியுது. இத பரிசோதிப்போம். இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆம், இது அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ உண்மையா? நன்றி அண்ணா, என் ஐஸ்கிரீம் சிறந்தது. ஊஹூ. என்ன இருக்கிறது? அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். அடா, இப்படியா? ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்டாடிய ஜோரோ. இன்னொரு போன்றானி பிடிச்சேன். அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்க. நல்ல வேலை வெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். பரிது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. ஓ, இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம் பாட்டி. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். இருக்கும். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல. அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. என்ன
அது நீதான். நல்லா இருக்க பூட்டியாரு. நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுக்காட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான். ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ். நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சிட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் Sorry. அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்த ஒரு வீடு மட்டுமல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடிச்சு விட்டோம் காதலியே. வாவ்! பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும், ஓ வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிகளைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. என்னிடம் ஒரு மார்மலேடு கண்ணே இருக்கிறது. எனக்கும் ஒன்று இருக்கிறது, ஆனால் அது புகத் பெரியது. காத்திரு. இல்லை, இப்போது இங்கே சாண்ட்விச் செய். இந்த பெரிய மார்மலேட் ஃபார் க்ளோஸ். அதுதான் இன்றைய அதிர்ஷ்டம் பெற்றது. ஓராயா, இதற்காகவே நான் எப்போதும் கனவு கண்டேன். 20 முதலில் அவர்களை பதிவு செய். ஆனால் எனது ஒன்றை கையாண்டு விடாதே. அது நான் தான். என்ன வாசனை, சுவையும் பூரணம். ஸ்ட்ராபெர்ரி சூப்பர். சிங்க கட்ட வேண்டும். அது இவ்வளவு சீக்கிரம் முடிந்து விடுகிறதே. ஆனால் நான் சிறுபெரள சேர்க்கலாம். அது எப்போதும் எங்கே சென்று விடுகிறது. ஆமாம், இதோ அது. சரி, அப்படித்தான். நில்லுங்க. ஏன் இது நிரம்பவில்லை? என்ன என்ன இங்கே திருடன். உன்னை முதல்ல கண்டுபிடித்தேன். இது குவிண்டின். என்ன? ஒப்ஸ், நான் பிடிபட்டு விட்டேன் போல. மன்னிக்கவும், எனக்கு மிகவும் பசிக்கிறது. நான் என் மாமர்லேட்ஸ் வைக்க முடியும். ஓ, எவ்வாறு குளிர்ந்த பாத்திரமாக மாறியிருக்கு. இல்ல, நிமிடம், திரும்பி வா. அனைத்து எதிரிகளே, சந்தேகமான பொருள் கண்டறியப்பட்டுள்ளது. 1 2 3. ஓ, அது யாருடைய கண்? ஹே, ஆம், அதை நிறுத்து. ஏய், நீ எர்களுக்கு திரும்பிட்டாய் நண்பா. ஆம், இது மிகவும் சுவையானது. கிரிகோ சிரப். வாவ், எனக்கு மிகவும் பிடிக்கும். மிகவும் நல்லது. ஆமாம், சில ரத்தம் இருக்கிறது. ஓ க்ளோய், நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? உன் ஜாமை விரைவில் சங்ஷி செய்யுங்கள். சரி, ஆமாம். இது என்ன? ஓ வாங்க. ஏன் அதை கடிக்க முடியல? சரி, என்னையாவது ஒன்னே வந்து பிடிக்கணும். ஓ சரி, நான் இறந்திருக்க முடியும். ஓ ஓ நல்லதா இருக்குது. நான் பாதியிலேயே இருக்கேன். நான் சரியாக இருக்கிறேன். அது உடைந்து இருக்க கண்ணை வேண்டும். தவறிவிட்டது. சரி, டைனர் ஒயிட் அதை சரி செய்யும். கத்திரிகள் என்ன? உங்களை மீண்டும் காப்பாற்றுங்கள். கீழே போங்க. என்ன செய்கிறீர்கள் நண்பர்களே? இது என் மார்பிளேடை உடைக்கப் போகிறது. சிறப்பு மேல் கூர்ந்து ஊற்றப்பட்டுள்ளது. நீ உயிருடன் இருக்கிறாயா க்ளோய்? வாவ், கூல். இங்கே பிரிக்கப்பட்ட பகுதிகள் உள்ளன. ஆமாம். என்ன? ஹோ, எனது மார்மலேட்.
என்ன செய்கிறாய்? எனது ஜியோ சிப்னிதா, அதை சாப்பிடுவது நிறுத்து. அதுவே உனக்காக இல்லை. நீ உனது பங்கை சாப்பிட்டாய். போகலாம். ஓ, என்ன ஒரு சிறிய திருடமிடப்பட்ட பாத்திரம். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கிறது. சிலுவையில் நாங்கள் கவனம் தேவை. ஆனால் பிரிட்னிக்கு நடுத்தர அளவிலான தொகுப்பு கிடைத்தது. இது இன்னும் காரமாக இருக்கும். குவென்டினை பார், அவன் எல்லா விதமாகவும் அதிர்ஷ்டம் இல்லாதவனாக இருந்தான். பிடிச்சோட சிப்பை இருக்குது. இப்ப அவன் அதன் தனியாலாம் சாப்பிட போறான். நான் கற்பனை கூட செய்ய முடியல. சாம், நீ எல்லாம் தொடங்குற. சரி, பார்க்கலாம். ஓ, இங்க ஒரு சிறிய துண்டு இருக்குது. ஆனா இது ரொம்ப காரமானதா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ இல்ல, இது உண்மையில காரமாவே இருக்குது. நாக்குல அக்னியை தடுக்க முடியல. என் வாயிலிருந்து வெடிப்பு காத்திருக்குது. அட, நான் ஒரு புரட்சி போல சுவாசிக்கிறேன். ஆனால் எனக்கு இல்ல, எல்லாம் புகையது. இந்த அளவு சிறிய சிப்செட் இதனை ஏற்படுத்தினால் எனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நான் பயப்படுறேன். ஓ இல்ல, நாம் இதை முயற்சி செய்வோம். இது பயங்கரமா இருக்குது. இல்லை 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 இல்லை. ஓ, நான் அதை கட்டுப்படுத்த முடியல. ஓ ஓ பிரிட்னி, நீ என்னை எரிச்சு விட போற. ஓ உதவி, எல்லாம் எரிஞ்சிடும். பிரிட்னி, அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் வாய் மூடிக்கொள்கிறேன். அதுல உண்மையாகவே சரி. இந்த தீயணை செய்தி உபகரணத்துடன் உனக்கு உதவுகிறேன். அரி, நன்றி. உண்மையா? முதல் முறையாக என்னை எரிக்க முயன்றாய். இப்போது என்னை தண்ணீர் ஊற்றுகிறாயா? மன்னிக்கவும் கூவென்டேன், ஆனாலும் இந்த முறை உங்களுடையது. சரி, இப்போது என்னுடையது. நான் விரும்பவில்லை. என்னுடைய சக்தியை திரட்ட வேண்டும். ஓ முடியாது. மிகப்பெரிய சிப்செட். நான் எரியும் என்று நம்பல. நான் ரொம்ப பயந்துருக்கிறேன். எனக்கு காரமான உணவு பிடிக்காது. வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குவென்டினுக்கு என்ன நடக்க போறது? முடியாது. நான் இதை தடுக்க முடியாது. ஓ, இது இப்போது பெரியதாக ஆகிறது. இது வெடிக்கும். இல்ல, உங்களை காப்பாற்றுங்கள். எனக்கு சிறிது ஹபபப பபிள் கம் இருக்கிறது. வாவ், கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவென்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவென்டினின் முறை. ஆமாம், அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, new for Exoni, Sophie, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னஸ் தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிறப்புடன் ஊற்ற போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல், அருமையாக இருக்கிறது. என்ன சுவை! குவென்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை, என்ன சுவையான உணவு. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம், சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம். மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும். கூல், இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை. இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை.
மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமாம், இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன். ஓ நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. ஜிபி குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன்.